ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவி ஹேர் அண்ட் மேக்கப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாரீ ப்ரீப்ளீட் அயனிங் அண்ட் அது பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில்க் சாரீ, பின் பாக்ஸ், இந்த பெரிய கிளிப், அப்புறம் அயன் பாக்ஸ் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பல்லு ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன். இது எனக்கு கம்மியான ப்ளீட்ஸ் போதும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக எப்பயும் கையில் வைப்போம்ல அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது மோர் ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வேறு மெத்தட் இருக்குது அதுக்கு. அது நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ப்ளீட்ஸ் வச்சாச்சு, அது பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீட்டாக எடுத்து விட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ உங்கள் ஷோல்டர் லென்த்து, உங்கள் ஷோல்டர்லேருந்து எவ்வளோ பல்லு நீங்கள் விடுவீங்களோ அது வரைக்கும் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பின் மாட்டி வச்சுக்கோங்க அந்த இடத்துல. எனக்கு தேவையான லென்த்துக்கு நான் பின் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போது அதை அயன் பண்ணிக்கிறேன். அயன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்து அயன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மோர் ஹீட் வச்சிடாதீங்க. அதிகமான ஹீட் வைக்கிறப்போ உங்கள் சாரியை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்மலான ஹீட்லேயே வச்சு அயன் பண்ணிக்கோங்க. பல்லு ப்ளீட்ஸ் எல்லாம் அயன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி நம்ம செட் பண்ணி அயன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இப்படி சாரியை முன்னாடி விட்டு ஒரு கிளிப்பு போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா க்ரிப்பு கிடைக்கும் எனக்கு. அயன் பண்ணுறப்ப சாரியை இழுத்து பிடிச்சி நம்ம செட் பண்ணுறப்ப டக்குன்னு வராது, அதுக்காக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு. அது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா கையை வச்சே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட், ஈஸியான மெத்தட். கையில் அந்த மாதிரி எல்போ வரைக்கும் எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட் வச்சுக்கிட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து இங்கிட்டு கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவு உள்ள போர்ஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் தேவையான அளவு எடுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப சைடில் நல்லா கவர் ஆகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு எடுத்து விட்டுக்கோங்க பார்த்து. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் கையை வச்சு மெஷர் பண்ணினப்ப அந்த எல்போ வரைக்கும் இந்த சாரியில் வச்சு பார்த்தீங்கன்னா எல்போ படுற அந்த போர்ஷன் தான் இங்கிட்டு சைடில் வர்ற போர்ஷன். ஸோ அதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி
கணக்கு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அயர்ன் பண்ணிக்கலாம். இதை அயர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இந்த 2வது 3வது மடிப்பு இருக்குல்ல, அதில் சேர்ந்தாக்கில் உள் பக்கமாக ஒரு பின் போட்டு வச்சுக்கிறேன். பின் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, இங்கே இந்த சைடு ஒரு பின், அப்புறம் இந்த லாஸ்ட் மடிப்பும் அதுக்கு முந்தின மடிப்பையும் சேர்த்தாக்குள்ள ஒரு பின், 2 பின் போட்டு நம்ம செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, அடுத்தடுத்து நம்ம அயர்ன் பண்ணுறப்ப சாரியெல்லாம் மூவ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த அலைன்மெண்ட் மாறாமல் அப்படியே இருக்கும். அடுத்து இப்போ அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அயர்ன் பண்ண அந்த போர்ஷன் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அப்படியே முன்னாடி எடுத்து விட்டுட்டு கீழே இதே மாதிரி அளவுக்கு அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நீட்டாக செட் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு சாரீ வேர் பண்ணும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அலைன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அந்த நேரம் நம்ம வேர் பண்ணுறப்ப உட்காந்து அலைன் பண்ணிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நீட்டாக இருக்கும். ஸோ இந்த போர்ஷன் அயர்ன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு மேலே போட்டு காட்டுறேன் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். அதே சமயம் நம்மளுக்கு வந்து சென்டர் ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கான மெஷர்மெண்ட்டும் எடுத்துடலாம். அதுக்கு உங்கள் சாரியில் உள் பக்கமாக நீங்கள் சொருகுவீங்கள்ல, அந்த சைடை வச்சுட்டு உள் முந்தியை வச்சு சாரீ கட்டுற மாதிரியே ஒரு சுற்று கொண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து சாரீ கட்டுற மாதிரியே இன்னொரு சுற்று எடுத்து கொண்டு வந்து உங்கள் ப்ளீட்ஸை வந்து மேலே போட்டுக்கோங்க. பல்லு மேலே போட்டுட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு நம்ம அயர்ன் பண்ணது. ஸோ இந்த மாதிரி முன்னாடி எடுத்து அந்த சாரியோட முன்னாடி கீழே வர அந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு பின் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மொத்தம் 2 பின் போட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த 2 பின்னுக்கு ஓடால இருக்கிற இந்த போர்ஷனை தான், அந்த சென்டர் போர்ஷனை தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வச்சு அயர்ன் பண்ண போகிறோம். சென்டர் ப்ளீட்ஸ்க்கு இது கையிலே அழகாக சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நிறையா ப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி. இப்போ சென்டர் ப்ளீட்ஸ் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த நம்ம வச்ச ப்ளீட்ஸ் எல்லாமே ஒன்று விட்டு ஒன்று வெளியில் தெரிகிற மாதிரி, ஒரு மடிப்புக்கு ஒரு மடிப்பு வெளியில் தெரியும் பார்த்தா, அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன், கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி. ஸோ எதுக்காக இது அப்படின்னா, நம்ம வந்து டக்கின் பண்ணுறப்ப ரொம்ப பெருசாக இருக்காது. மொத்தமாக வச்சுட்டு டக்கின் பண்ணால் இப்போ வயிறு பார்க்குறதுக்கு மொந்தமாக ஒரு மாதிரி பெருசாக தெரியும் இல்லையா, இது வந்து இப்படி நம்ம பண்ணுறப்ப பெருசாக தெரியாது, ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெளியில் தெரிகிற மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க, எல்லா மடிப்பும் வெளியில் தெரிகிற மாதிரி. உங்களுக்கு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அழகாக விசிறி மாதிரியும் இருக்கும். இப்போது இந்த இடத்துல ஒரு பின் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சாரியை இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு நம்ம சென்ட்ரு ப்ளேஸ், அப்புறம் வந்து கீழே உள்ள பார்டர் சைடும் பிடிச்சி நம்ம அழகாக மடிப்பெல்லாம் எடுத்து விட்டு செட் பண்ணிவிட்டு அப்புறம் அயர்ன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சாரீ பார்த்திங்கன்னா சொல் பேச்சு கேட்குற சாரீ, அதாவது மடிப்பு நல்லா விழுவும். நம்ம எப்படி மடிப்பு வைக்கிறோமோ அந்த மாதிரி மடிப்பு நல்லா வரும். இதே மாதிரி சில சாரீஸ் இருக்குது, அது வந்து நம்மளுக்கு அடங்கவே அடங்காது, என்ன தான் மடிப்பு வச்சாலும் வரவே வராது. ஒரு மாதிரியாக என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு தூக்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் வந்து சென்டரில் பின் போட்டு தான் பண்ணணும். நான் இதுக்கே சென்டரில் பின் போட்டிருக்கிறேன். அந்த இதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு பின் போட்டு பண்ணுங்கள், நீட்டாக வரும். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், அந்த சாரீக்கு எந்த மாதிரியான ப்ளீட்ஸ் வச்சு அயர்ன் பண்ணுறதுன்னு நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே அழகா நீட்டா ஒண்ணு போல எடுத்து விட்டு, நம்ம பின் போட்டு செக்யூர் பண்ணி வச்சாச்சு. இப்போ இத அயர்ன் பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ணி முடிச்சாச்சு சென்டர் ப்ளீட்ஸ. இதுக்கப்புறம் வாங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எல்லாரும் காம்ப்ளிகேட்டட்ன்னு நெனைக்கிற ஒரு செக்ஷன்னு சொல்லலாம். அதாவது பாக்ஸ் ஃபோல்டிங். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, சாரிய ஃபஸ்ட்டு நம்ம அயர்ன் பண்ணோம்ல, அதே மாதிரி வச்சுட்டு, நம்ம சைடு கிடைக்கிற அந்த மேலாப்ல இருக்கிற சாரிய மட்டும் எடுத்து இந்த சைடு போட்டுருங்க. உல்டாவா இருக்கிற மாரி. இப்போ மேல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு மடிப்புமே இருக்காது. அதே இது இப்படி லைட்டா பெரட்டி போட்டிங்கன்னா, நம்மளுக்கு மடிப்பெல்லாம் தெரியும். நம்ம வச்ச ப்ளீட்ஸ் வந்து தெரியும். இப்போ அதுக்கப்புறம் சாரிய உள்பக்கமா போட்டு, அத வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங்கிறதுல பாக்ஸ் எந்த அளவுக்கு, எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சைடு இருக்கிற சாரிய இந்த மாதிரி ஒரு மடிப்பு மேலாப்ல எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு 2 சைடும் ஈவனா இருக்கான்னு உங்க கைய வச்சே நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க சிம்பிளா. இந்த சைடும் ஈவனா இருக்கா, இந்த சைடும் ஒரே மாதிரி இருக்கா லென்த் அப்படின்னு. அப்பதான் பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு நீட்டா வரும். ஸோ பல்லு ப்ளீட்ஸ் எடுத்து இப்போ முன்னாடி போட்டுட்டு ஒரு கிளிப் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அங்கிட்டு இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப அப்பதான் இங்கிட்டு வந்து அலைன்மெண்ட் மாறாம இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத உள்ள ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாரி பல்லுவ கொஞ்சம் ரைட் சைடு நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு அகைன் அந்த இடத்துல அலைன் பண்ணி நீட்டா மடிச்சு வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, உங்கள் ரைட் சைடு இருக்கிறத இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த பல்லு ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இது வர்ற வரைக்கும் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு, லெஃப்ட் சைடு இருக்கிற ஒரு சின்ன ஃபோல்டு, அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோல்டு பண்ணிடுங்க. ரைட் வரைக்கும் நல்லாவே கொண்டு வந்துருங்க. அப்புறம் உங்கள் சாரியை எடுத்து அப்படியே ஒரு திருப்பிடுங்க. திருப்பிட்டோன்னா அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்துருச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பல்லு இருக்குல்லங்க, அதை வந்து ஃபோல்ட் பண்ணி சாரிக்கு உள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க. ஒரு மடிப்பு அப்படியே தூக்கி விட்டுட்டு அதுக்குள்ளே நல்லா இன்செர்ட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, பாக்ஸ் ஃபோல்டிங் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ நான் சொன்ன இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை புரியலைன்னா எந்த மாதிரியான டவுட்டாக இருந்தாலும் அதை கமெண்ட்டில் கேளுங்க. கூச்சப்படாமல் கேளுங்க. நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ இன்னும் சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. வேறு மாதிரியான மெத்தட்ஸும் இருக்குது சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு. அந்த நம்ம எப்படி ப்ளீட்ஸ் வைக்கிறது, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, மோர் ப்ளீட்ஸ் நம்ம வைக்கலாம், அதுக்கு வேறு மெத்தட் இருக்குன்னு. அந்த மாதிரி இதுக்கும் நான் உங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் அடுத்து தேவைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.